ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1105. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டுக்காட்டும் பகவத்கீதை உண்மை உருவில் ஆனது. அதில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் பொருள் உரை உடன் வரிசைப்படி காண்போம். 3.39. இவ்வாறாக அறிவு உடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தி அடையாததும் நெருப்பு போன்று எரிப்பதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது. தொடர்ந்து எரிபொருளை இடுவதால் எவ்வாறு நெருப்பை அணைக்க முடியாதோ அவ்வாறே எவ்வளவுதான் புலன் இன்பம் அனுபவித்தாலும் காமத்தை திருப்திப்படுத்த முடியாது என மனு சமிதியில் கூறப்பட்டு இருக்கின்றது. பௌதிக உலகின் எல்லா செயல்களின் மையம் பால் உறவு ஆகும். எனவே இந்த பௌதிக உலகம் மைத்துன்ய ஆதார பால் உறவு வாழ்வின் சங்கிலி என அழைக்கப்படுகின்றது. சாதாரண சிறைச்சாலையில் கைதிகள் கம்பிகளை கொண்ட அறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அது போன்று கடவுளின் சட்டங்களை மீறும் குற்றவாளிகள் உடல் உறவு என்னும் விலங்கினால் பூட்டப்படுகின்றார்கள். புலன் இன்பத்தை அடிப்படையாக கொண்ட நாகரிக முன்னேற்றம் ஜீவனின் பௌதிக வாழ்க்கையை அதிகரிக்கின்றது. எனவே ஜட உலகிற்குள் ஜீவனை சிறைப்படுத்தும் அறியாமையின் அடையாளமே இந்த காமம் ஆகும். ஒருவன் புலன் இன்பத்தில் ஈடுபடும் போது ஒருவித சுகத்தை அனுபவிப்பது போன்று தோன்றலாம். ஆனால் சுகம் போன்ற அந்த உணர்வு உண்மையில் புலன் இன்பம் பெறுபவரின் பரம எதிரியாகும். 3.40. புலன்கள் மனது புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவின் உடலில் பல்வேறு முக்கியமான இடங்களை எதிரி கைப்பற்றி இருக்கின்றான். எனவே எதிரியை வெல்ல விரும்புபவன் அவனை எங்கு கண்டுபிடிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பகவான் கிருஷ்ணர் அத்தகைய இடங்களை இங்கு சுட்டி காட்டுகின்றார். புலன்களின் எல்லா செயல்களுக்கும் மனமே மையமாகும். எனவே புலன் இன்ப பொருட்களை பற்றி நாம் கேட்கும்போது புலன் நுகர்ச்சிக்கான எல்லா எண்ணங்களுக்கும் மனம் இருப்பிடம் ஆகிவிடுகின்றது. இதன் விளைவால் மனமும் புலன்களும் காமத்தின் உரை இடம் ஆகிவிடுகின்றன. அடுத்தபடியாக இத்தகு காம எண்ணங்களுக்கு புத்தி என்னும் பிரிவு தலை நகரம் ஆகிவிடுகின்றது. புத்தி ஆத்மாவிற்கு மிக மிக நெருங்கிய அண்டை வீட்டுக்காரன். காம வயப்பட்ட புத்தி அகங்காரத்தை பெறுவதற்கும் ஜடத்துடன் மனது புலன்கள் இவற்றுடன் தன்னை அடையாளம் காண்பதற்கும் ஆத்மாவை வசீகரிக்கின்றது. இதனால் ஜட புலன்களை அனுபவிப்பதில் ஆத்மா அடிமை ஆகிவிடுகின்றான். அதனை உண்மை இன்பமாக நினைத்து கொள்கின்றான். ஆத்மாவின் இத்தகு தவறான அடையாளம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.84.13 மிக மிக அழகாக விளக்கப்பட்டு இருக்கின்றன. 3 பொருட்கள் ஆன இந்த உடலுடன் தன்னை அடையாளம் காணக்கூடியவனும் இந்த உடலில் இருந்து தோன்றியவர்களை உறவினர் என கருதுபவனும் பிறந்த நிலத்தை வந்தனைக்கு உரியதாக நினைப்பவனும் உன்னத ஞானமுடைய மனிதர்களை சந்திக்காமல் நீராடுவதற்காக மட்டும் புண்ணிய தலங்களுக்கு செல்பவனும் ஒரு கழுதையை போன்றோ பசுவை போன்றோ கருதப்பட வேண்டியவன் ஆவான். 3.41. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான பரதகுலத்தோரின் தலை சிறந்த அர்ஜுனா, புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலே அடக்கி ஞானத்தையும் தன் உணர்வையும் அளிக்கும் இந்த எதிரியை அறவே கொன்று விடுவாயாக. தன் உணர்விற்கான உந்துதலையும் ஆத்ம ஞானத்தையும் அளிக்கக்கூடிய காமம் எனப்படும் மிகப்பெரிய பாவகரமான விரோதியை
வெற்றி கொள்வதற்கு ஒருவன் தனது புலன்களை ஆரம்பத்திலேயே நெறிப்படுத்த வேண்டும் என அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகின்றார் பகவான் கிருஷ்ணர். தான் அல்லாதவற்றில் இருந்து தன்னை பிரித்து அறிதல். வேறு விதமாக கூறினால் ஆத்மா என்பது உடலை குறிப்பது கிடையாது என்பதை அறிதல் ஆகும். ஞானம் எனப்படும் ஆத்மா உடைய உண்மை நிலையை பரமாத்மா உடனான அவனது உறவையும் பற்றிய விசேஷ அறிவு ஆகும். விஞ்ஞானம் எனப்படுகின்றது. இவ்வாறே ஸ்ரீமத் பாகவதத்தில் 2.9.31 விளக்கப்படுகின்றது. ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் மிக மிக இரகசியமானதும் மனித அறிவிற்கு எட்டாததும் ஆகும். ஆனால் அத்தகைய ஞானமும் விஞ்ஞானமும் அவற்றின் பலதரப்பட்ட கருத்துக்கள் உடன் பகவான் கிருஷ்ணரால் விளக்கப்படும் போது அவற்றை புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவை பற்றிய அத்தகு பொதுவான ஞானத்தையும் விசேஷ ஞானத்தையும் பகவத்கீதை நமக்கு வழங்குகின்றது. ஜீவாத்மாக்கள் இறைவனின் அம்சம் என்பதால் அவர்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். அந்த உணர்வே கிருஷ்ண உணர்வு எனப்படுகின்றது. எனவே வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்தே கிருஷ்ண உணர்வினை பயின்று அதன் மூலம் முழுமையான கிருஷ்ண பக்தனாகி அதற்கேற்ப செயல்பட வேண்டும். எல்லா உயிர்வாழி இடமும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய இறை அன்பின் திரிந்த பிம்பமே காமம். ஆனால் ஒருவன் ஆரம்பத்தில் இருந்தே கிருஷ்ண உணர்வில் பயிற்சி பெற்றுவிட்டால் அவனது இயற்கையான இறை அன்பு காமமாக சிதைந்து போக முடியாது. இறை அன்பு காமமாக சிதைந்துவிட்டால் அதனை சுய நிலைக்கு திருப்புவது மிக மிக கடினமாகும். அவ்வாறு இருப்பினும் பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிப்பதன் மூலம் தாமதமாக தொடங்கியவரும் கடவுளின் காதலராக ஆகிவிடும் அளவுக்கு கிருஷ்ண உணர்வு ஆனது சக்தி நிறைந்ததாக இருக்கின்றது. எனவே வாழ்வின் எந்த ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அல்லது இதன் அவசரத்தை உணர்ந்த கட்டத்தில் இருந்து இறைவனின் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் புலன்களை ஒழுங்குபடுத்த தொடங்கி காமத்தை பகவத் பிரேமையாக இறை அன்பாக மாற்ற முடியும். இதுவே மனித வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆகும். 3.42 செயல் ஆற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை. மனது புலன்களை விட உயர்ந்தது. புத்தி மனதை விடவும் உயர்ந்தது. மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விட உயர்ந்தவன் ஆவான். புலன்கள் பல்வேறு காமச் செயல்களின் வாயில்கள். காமம் உடலுக்குள் தேக்கி வைக்கப்பட்டு உள்ள போதிலும் புலன்களின் மூலம் வெளியேற்றப்படுகின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உடலை விட புலன்கள் உயர்ந்தவை. உயர்ந்த உணர்வான கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது இந்த வாசல்கள் வேலை செய்வது கிடையாது. கிருஷ்ண உணர்வில் ஆத்மா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொள்கின்றான். எனவே இங்கு விவரித்த உடல் இயக்கங்களின் வரிசை இறுதியாக பரமாத்மாவில் முடிவு அடைகின்றன. புலன்களின் இயக்கமே உடலின் இயக்கம் எனப்படுகின்றது. புலன்களை நிறுத்துதல் என்றால் எல்லா உடல் இயக்கங்களையும் நிறுத்துவதாகும். ஆனால் மனமோ இயக்கத்தில் இருப்பதால் உடல் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருந்தாலும் மனது கனவில் இயங்குவது போல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஆயினும் மனதிற்கு மேல் புத்தியின் உறுதி அமைந்து இருக்கின்றது. புத்திக்கு மேல் ஆத்மா அமைந்து இருக்கின்றது. எனவே பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் ஆத்மா நேரடியாக ஈடுபடும் போது கீழ் நிலையில் இருக்கும் புத்தி மனது புலன்கள் என அனைத்தும் தானாக ஈடுபடும். கட உபனிஷத்தில் இதே போன்று ஒரு பதம் இருக்கின்றது. அங்கே புலன்நுகர்ச்சி பொருட்கள் புலன்களை விட உயர்ந்தவை எனவும் மனது புலன்நுகர்ச்சி பொருட்களை விட உயர்ந்தது எனவும் குறிப்பிடப்படுகின்றன. எனவே மனதை இறைவனின் பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுத்திவிட்டால் புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இத்தகு மனப்பான்மை ஏற்கனவே விளக்கப்பட்டு இருக்கின்றன. பகவான் கிருஷ்ணரின் உன்னத தொண்டில் மனது ஈடுபடுத்தப்பட்டு விட்டால் அது கீழான செயல்களில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. கட உபனிஷதம் ஆத்மாவை மகான் சிறந்தவன் என வர்ணிக்கின்றது. எனவே புலன் விஷயங்கள் புலன்கள் மனது புத்தி இவை எல்லாவற்றையும் விட ஆத்மா உயர்ந்ததாகும். எனவே ஆத்மாவின்
ஸ்வரூபத்தை உண்மை நிலையை நேரடியாக புரிந்து கொள்வது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆகும். இப்பொழுது புத்தியை உபயோகப்படுத்தி ஆத்மாவின் ஸ்வரூபத்தை ஆராய வேண்டும். பின்பு மனதை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த வேண்டும். இது எல்லா பிரச்சனையும் தீர்த்துவிடும். ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் உள்ளவன் புலன் நுகர்ச்சி பொருட்களில் இருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒருவன் தனது மனதை புத்தியை உபயோகித்து உறுதிப்படுத்த வேண்டும். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் பூரணமாக சரண் அடைந்து புத்தியுடன் மனதை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்திவிட்டால் மனது தானாக வலுவு அடைவது மட்டுமில்லாமல் பாம்புகளைப் போல் வலுவுடைய புலன்கள் பல் பிடுங்கிய பாம்புகளைப் போல் பாதிப்பு இல்லாதவை ஆகிவிடுகின்றன. ஆனால் ஆத்மா ஆனது புத்தி மனது புலன்கள் ஆகியவற்றிற்கு எஜமானனாக உள்ள போதிலும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணர் உடனான உறவில் அது வலிமை பெறாவிட்டால் மனக்கிளர்ச்சியால் இழிந்துவிடும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. 4.1 புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவு அற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனித குலத்தந்தையான மனுவுக்கும் மனு இஸ்வாகு மன்னனுக்கும் இதனை முறையாக உபதேசித்தார்கள். பகவத்கீதை சூரிய கிரகத்தில் இருந்து தொடங்கி அனைத்து கிரகங்களின் மன்னர்களுக்கும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு உபதேசிக்கப்பட்டன என்ற சரித்திரத்தை இங்கு நாம் காண்கின்றோம். எல்லா கிரகங்களின் மன்னர்களும் குடிமக்களை காக்க வேண்டியவர்கள். எனவே மக்களை ஆள்வதற்காக அவர்களை காமம் என்னும் பௌதிக பந்தத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக அரச குலத்தோர் அனைவரும் பகவத்கீதையின் விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது அவசியமாகும். முழுமுதற் கடவுள் உடன் நித்திய உறவை வளர்க்கக்கூடிய ஆன்மீக ஞானத்தை பயில்வதே மனித பிறவின் நோக்கமாகும். மேலும் எல்லா கிரகங்களிலும் எல்லா நாட்டிலும் உள்ள அனைத்து தலைவர்களும் கல்வி, பண்பாடு மற்றும் பக்தியின் மூலம் குடிமக்களுக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தர கடமைப்பட்டு இருக்கின்றார்கள். வேறு விதமாக கூறினால் எல்லா தேச தலைவர்களும் கிருஷ்ண உணர்வின் விஞ்ஞானத்தை பரப்புவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றார்கள். அதன் மூலம் மனித பிறவின் வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொள்ளும் மக்கள் இம்மாபெரும் விஞ்ஞானத்தினால் வெற்றி பாதையில் முன்னேறுவார்கள். இந்த யுகத்தின் சூரிய தேவனுக்கு விவஸ்வான் சூரிய மன்னன் என பெயர். சூரிய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களுக்கும் சூரியனே மூலமாகும். பிரம்ம சமிதையில் 5.52 கூறப்படுகின்றது. பிரம்மா கூறுகின்றார், முழுமுதற் கடவுளும் ஆதி புருஷருமான கோவிந்தனை நான் வணங்குகின்றேன். எல்லா கிரகங்களுக்கும் தலைவனான சூரியன் அளவு அற்ற சக்தியையும் உஷ்ணத்தையும் இவருடைய கட்டளைக்கேற்ப பெற்று இருக்கின்றான். பகவான் கிருஷ்ணனின் கண்ணை பிரதிநிதிக்கும் இந்த சூரியன் அவரது கட்டளைக்கு படிந்து தனது பாதையில் சுற்றி கொண்டு இருக்கின்றான். அவன் வெப்பமும் ஒளியும் தருவதன் மூலம் கிரகங்களை கட்டுப்படுத்தி அனைத்து கிரகங்களுக்கும் மன்னனாக விளங்கும் சூரியனை சூரிய தேவன், தற்போதைய சூரிய தேவனின் பெயர் விவஸ்வான், ஆட்சி செய்து வருகிறான். கிருஷ்ணரது ஆணைப்படி அவன் சுழன்று கொண்டு இருக்கின்றான். பகவத்கீதை விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் முதல் மாணவனாக பகவான் கிருஷ்ணர் விவஸ்வானை ஆக்குகின்றார். எனவே பகவத்கீதை அற்பமான ஏட்டுக்கல்வி அறிஞருக்கான கற்பனை காவியம் கிடையாது. நினைவு கட்டாத காலத்தில் இருந்து கீழ் இறங்கி வரும் ஞானத்திற்கான தரமான புத்தகமாகும். பகவத்கீதையின் வரலாற்றை மகாபாரதத்தில் சாந்தி பர்வம் 348.51 பின்வருமாறு நாம் காண முடியும். திரேதா யுகத்தின் ஆரம்பத்தில் பகவான் கிருஷ்ணர் உடனான உறவு பற்றிய இந்த விஞ்ஞானம் விவஸ்வானால் மனுவிற்கு வழங்கப்பட்டது. மனித குலத்தின் தந்தையான மனு தனது மகனும் புலோகத்தின் மன்னனும் ஸ்ரீராமர் அவதரித்த ரகுவம்சத்தின் முன்னோடியுமான மன்னன் இஸ்வாவிற்கு இதனை அளித்தார். எனவே மனித சமுதாயத்தில் இஸ்வாவின் காலத்தில் இருந்தே பகவத்கீதை இருந்து வந்து இருக்கின்றது. 4,32,000 வருடங்கள் நீடிக்கும் கலியுகத்தில் நாம் தற்போது 5,000 வருடங்கள் மட்டும் கடந்து இருக்கின்றோம். கலியுகத்திற்கு முந்தைய யுகம் துவாபுர யுகம் 8 லட்சம் வருடங்கள். இதற்கு முந்தைய யுகம் திரேதா யுகம் 12 லட்சம் வருடங்கள். இவ்விதமாக சுமார் 20 லட்சம் வருடங்களுக்கு முன்பே தனது சீடனும்
மகனும் ஆன பூலோக மன்னன் விஸ்வாவிற்கு மனு இதனை கூறியிருக்கின்றார். தற்போதைய மனுவின் ஆயுட்காலம் பல வருடங்கள் என கணக்கிடப்படுகின்றது. அதில் பல லட்சக்கணக்கான வருடங்கள் கழிந்துவிட்டன. மனுவின் பிறப்பிற்கு முன்பே பகவான் கிருஷ்ணரால் அவரது சீடனும் சூரிய தேவனுமான விவஸ்வானுக்கு பகவத்கீதை கூறப்பட்டதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஏறத்தாழ 12 கோடி வருடங்களுக்கு முன் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டதாக கணக்கு இடலாம். மனித சமுதாயத்திலோ இது 20 லட்சம் வருடங்களுக்கு மேல் வழக்கில் இருந்து வந்து இருக்கின்றது. ஏறத்தாழ 5000 வருடங்களுக்கு முன்பு அர்ஜுனன் இடம் பகவான் கிருஷ்ணர் இதனை மீண்டும் உபதேசித்தார். பகவத்கீதை கூற்றின்படியும் பகவத்கீதை உரைத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூற்றின்படியும் இதுவே பகவத்கீதை சரித்திரம் பற்றிய தோராயமான கணக்கீடு. விவஸ்வான் சூரிய வம்ச சத்திரியர்களின் தந்தை என்பதால் பகவத்கீதை அவருக்கு வழங்கப்பட்டன. முழுமுதற் கடவுளால் கூறப்பட்டதால் இந்த பகவத்கீதை வேதங்களுக்கு சமமான ஞானம் ஆகும். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானம் எனப்படுகின்றது. வேத கட்டளைகளே மனித வியாக்கியானம் இல்லாமல் உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்படுவதைப் போன்று கீதையும் பௌதிக வியாக்கியானங்கள் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வீண் வாதம் செய்யும் 8 அறிஞர்கள் தங்களது சுய வழியில் கீதை பற்றி கற்பனை செய்யலாம். ஆனால் அது உண்மையான பகவத்கீதை ஆகாது. எனவே கீதை சீடப்பரம்பரையின் மூலம் உள்ளபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் கிருஷ்ணர் இதனை சூரியதேவனுக்கும் சூரியதேவன் தனது மகனான மனுவிற்கும் மனு தன் மகன் விஸ்வாவிற்கும் இதனை உபதேசித்ததாக இங்கு விளக்கப்படுகின்றன. 4.2 உன்னதமான இந்த விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் அந்த தொடர் விட்டு போகவே இந்த விஞ்ஞானம் மறைந்து விட்டதைப் போல தோன்றுகின்றன. பகவத்கீதை குறிப்பாக புனிதமான மன்னர்களுக்காக என்பது இங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் மக்களை ஆட்சி செய்வதற்கு பகவத்கீதை நோக்கத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது அவசியம். எவருக்கும் உபயோகமற்ற வகையில் பகவத்கீதையின் மதிப்பை குறைத்து தனது மனக்கற்பனைக்கு ஏற்ப பலவித விளக்க உரைகளை உற்பத்தி செய்யும் அசுரர்களுக்கானது கிடையாது என்பது நிச்சயமாகும். கொஞ்சமும் சிந்தனையற்ற கருத்துரையாளரின் உள்நோக்கத்தினால் உண்மை நோக்கம் சிதைவடைந்த காரணத்தால் சீடத்தொடரை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் உடனடியாக எழுந்தன. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சீடத்தொடர் சிதைவு உற்றதை கண்டறிந்த பகவான் கிருஷ்ணர் கீதையின் நோக்கம் மறைந்து விட்டதைப் போல் தோன்றுகின்றது என அறிவித்தார். அதுபோன்றே தற்காலத்திலும் கீதைக்கு பல்வேறு விளக்க உரைகள் முக்கியமாக ஆங்கிலத்தில் இருப்பினும் பெரும்பாலும் அவற்றில் எதுவுமே அங்கீகரிக்கப்பட்ட சீடத்தொடரை சார்ந்தவை கிடையாது. பற்பல 8 அறிஞர்கள் எண்ணற்ற விளக்க உரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அவை ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கொண்டு செய்யப்படும் நல்ல வியாபாரமாக இருப்பினும் பெரும்பாலும் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்பது கிடையாது ஆகும். இந்த உணர்வு அசுரத்தனமானதாகும். ஏனென்றால் அசுரர்களே கடவுளின் சொத்தை அனுபவிக்கும் அதே நேரத்தில் அவரை நம்பாதவர்களாக இருக்கின்றார்கள். சீட பரம்பரையின் மூலம் பெறப்பட்டதை உள்ளபடி வழங்கக்கூடிய கீதையின் ஆங்கில பதிப்பிற்கு இந்த தமிழ் நூலின் மூல நூலாகும் மிகுந்த அவசியம் இருப்பதால் அந்த பெரும் தேவை பூர்த்தி செய்ய இங்கு முயற்சி செய்யப்படுகின்றது. பகவத்கீதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் மனித குலத்திற்கு அது மாபெரும் வரப்பிரசாதமாகும். ஆனால் அதனை தத்துவ கற்பனை காவியமாக ஏற்பது வெறும் கால விரயம் மட்டுமே ஆகும். 4.3 பரமன் உடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் இன்று உனக்கு எடுத்து உரைத்து இருக்கின்றேன். ஏனென்றால் நீ எனது பக்தனும் நண்பனும் ஆதலால் இந்த விஞ்ஞானத்தின் உத்தம ரகசியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பக்தன் அசுரன் என 2 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். தனது பக்தன் என்ற காரணத்தால் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தை பெறுவதற்கு அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் பகவான் கிருஷ்ணர். ஆனால் இந்த மாபெரும் விஞ்ஞான ரகசியத்தை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஞானத்தின் சிறந்த புத்தகமான இந்த பகவத்கீதை பலர் வெளியிட்டு இருக்கின்றார்கள். அவற்றில் சில பக்தர்களால் உரை எழுதப்பட்டவை, மற்றவை அசுரர்களால் உரை எழுதப்பட்டவை. பக்தர்களால் எழுதப்பட்ட உரைகள் உண்மையானவை,
அசுரர்களால் எழுதப்பட்டவையோ சற்றும் உபயோகம் அற்றவை. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை பரம புருஷ பகவானாக ஏற்றுக்கொண்டு விட்டான். இப்பொழுது அர்ஜுனன் அடிச்சுவற்றை பின்பற்றி எழுதப்படும் எந்த உரையும் இந்த பெரும் விஞ்ஞான நூலுக்கு செய்யப்படும் உண்மையான பக்தி துண்டாகும். ஆனால் அசுரர்களோ பகவான் கிருஷ்ணரை உள்ளது உள்ளபடி ஏற்பது கிடையாது. மாறாக அவர்கள் பகவான் கிருஷ்ணரை பற்றி கற்பனைகளை புனைந்து இதை படிக்கும் பொதுமக்களை கிருஷ்ணரது உபதேசத்தில் இருந்து வழி தவறி அழைத்து சென்று விடுகின்றார்கள். அத்தகைய தவறான பாதைகளை பற்றிய எச்சரிக்கை இங்கே கொடுக்கப்படுகின்றது. எனவே அர்ஜுனன் இடமிருந்து வரும் சீடத் தொடரை பின்பற்ற முயல வேண்டும். இவ்வாறாக ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் இந்த மாபெரும் விஞ்ஞானத்தால் பயன் அடைந்து விடலாம். 4.5 புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்து விட்டோம். என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். ஆனால் எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, அது உன்னால் முடியாது ஆகும். பிரம்ம சமிதையில் 5.33 பகவான் கிருஷ்ணருடைய பற்பல அவதாரங்களை பற்றிய தகவலை நாம் காண்கின்றோம். எண்ணில் அடங்காத ரூபங்களில் விரிவு அடைந்து இருந்த போதிலும் அதே மூல நபராக பழமை ஆனவராக பொங்கும் இளமையுடன் விளங்கும் பரமபுருஷ பகவானான கோவிந்தனை கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். வேத பண்டிதர்களில் சிறந்தவர்களாலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத அவரது அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபங்கள் களங்கமற்ற தூய பக்தர்களால் எப்போதும் சுலபமாக அடையப்படுகின்றன. பிரம்ம சமிதையில் 5.39 மேலும் கூறப்படுகின்றது, ராமர் நரசிம்மர் முதலிய எண்ணற்ற அவதாரங்களாகவும் பல உப அவதாரங்களாகவும் எப்போதும் நிலை பெற்று இருந்த போதிலும் சுயமாக அவதரிக்கும் முழுமுதற் கடவுளாக பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக கோவிந்தனை நான் வணங்குகின்றேன். தனக்கு இணையானவர் எவரும் இல்லாத போதிலும் இறைவன் எண்ணற்ற ரூபங்களில் தோற்றம் அளிப்பதாக வேதங்களில் கூறப்பட்டு இருக்கின்றன. நிறத்தை பலவாறாக மாற்றிக்கொண்டாலும் தன்மை மாறாத வைடூரை கல்லை போன்றவர் கடவுள். இந்த எண்ணற்ற ரூபங்கள் களங்கமற்ற தூய பக்தர்களால் புரிந்து கொள்ளப்பட முடியும், வேதங்களை படிப்பதால் கிடையாது. அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கடவுளின் நித்தியமான தோழர்கள். பகவான் எப்போதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்போதெல்லாம் அவரது பக்த நண்பர்களும் அவருக்கு பல்வேறு விதங்களில் தொண்டு ஆற்றுவதற்காக அவருடன் தோன்றுகின்றார்கள். அர்ஜுனனும் அத்தகு பக்தரில் ஒருவன். பல கோடி வருடங்களுக்கு முன்பு பகவத்கீதை சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பகவான் கிருஷ்ணர் உபதேசித்த போது அர்ஜுனனும் வேறு வடிவில் அவர் உடன் இருந்து இருக்கின்றான் என்பது இந்த பதத்தில் இருந்து தெரிகின்றன. ஆனால் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், பகவான் கிருஷ்ணரால் அந்த நிகழ்ச்சியை நினைவு கூற முடிகின்றது, ஆனால் அர்ஜுனனால் அதை நினைவு கூற முடிய கிடையாது. இதுவே முழுமுதற் கடவுளுக்கும் அவரது அம்சமான உயிர்வாளிக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். எதிரிகளை தவிக்கச் செய்யும் பலம் மிக்க வீரன் என இங்கு அர்ஜுனன் அழைக்கப்பட்டாலும் தனது முந்தைய பிறவிகளில் என்ன நிகழ்ந்தது என்பதை நினைவுபடுத்தி கொள்ள அவனால் முடிய கிடையாது. எனவே ஜீவாத்மா பௌதிய மதிப்பில் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக திகழ்ந்தாலும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு அவன் என்றுமே ஈடாக முடியாது. பகவான் கிருஷ்ணரின் நிரந்த தோழனான எவனும் நிச்சயமாக முக்தி பெற்ற ஆத்மா ஆகும். இருப்பினும் அவன் என்றுமே பகவான் கிருஷ்ணருக்கு இணையாக முடியாது. பிரம்மசமிதில் பகவான் வீழ்ச்சியடையாதவர் அச்சுதா என வர்ணிக்கப்படுகின்றார். அதாவது பௌதிகத்துடன் தொடர்பு கொண்டாலும் தன்னை ஒருபோதும் அவர் மறப்பது கிடையாது. எனவே அர்ஜுனனை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாவாக இருப்பினும் ஜீவாத்மா ஒருபோதும் எல்லா விதங்களிலும் இறைவனுக்கு சமமாக முடியாது. பகவான் கிருஷ்ணரின் பக்தனாக உள்ள போதிலும் அர்ஜுனன் சில சமயங்களில் அவனது இயற்கையை மறந்து விடுகின்றான். ஆனால் தெய்வீக கருணையின் மூலம் இறைவனது வீழ்ச்சியற்ற நிலையை பக்தனால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பக்தி அற்றவனும் அசுரனும் அவரது திவ்யமான இயற்கையை புரிந்து கொள்வது சாத்தியம் கிடையாது. எனவே பகவத்கீதை உள்ள இந்த விளக்கங்களை அசுர மூலைகளினால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணர் அர்ஜுனன் என இருவருமே இயற்கையில் நித்தியமானவர்கள் என்ற போதிலும் பல கோடி வருடங்களுக்கு முன்பு செய்த செயல்கள் பகவான் கிருஷ்ணருக்கு ஞாபகம் இருக்க அர்ஜுனனால் அவற்றை ஞாபகம் கொள்ள முடிய கிடையாது.
தனது உடல் மாற்றத்தின் காரணத்தால் ஜீவாத்மா எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றான் என்பதையும், பகவான் கிருஷ்ணர் தனது சச்சிதானந்த உடலை மாற்றுவது கிடையாது என்பதால் அவர் நினைவு கொண்டு இருக்கிறார் என்பதையும் நாம் இங்கு கவனிக்கலாம். அவர் அத்வைத, அவருக்கும் அவரது உடலுக்கும் வேறுபாடு இல்லாதவர் என அழைக்கப்படுகின்றார். அவருடன் தொடர்புடைய அனைத்தும் ஆன்மீகமானதாகும். ஆனால் கட்டுண்ட ஆத்மாவும் தனது ஜட உடலில் இருந்து வேறுபட்டவன். பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கு வேறுபாடு கிடையாது என்பதால் அவர் பௌதிக மேடைக்கு இறங்கி வந்தாலும் அவரது நிலை சாதாரண உயிர்வாழி இடமிருந்து எப்போதும் வேறுபட்டதாகும். இறைவனது உன்னத இயற்கையை அசுரர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.